அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் எம்பெருமானார் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையின் அடிப்படையில் நாம் எல்லாம் இந்த ஜும்மாவுடைய தினத்தில் அல்லாஹுடைய இறை ஆலயத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நம்மளுடைய எண்ணங்களுக்கு தகுந்தவாறு இறைவன் கூலியை வழங்குவானாக என்ற இடத்துல பிரார்த்தித்தவனாக இஸ்லாத்தை பின்பற்றுகிற நாம் நமக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய வாழ்க்கையில் இறை தூதராக ஏற்றுக்கொண்டு அவர் மக்களுக்கு எதை ஏவினாரோ எதை தடுத்தாரோ அவருக்கு அருளப்பட்ட இந்த குர்ஆனையும் நாம் பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு எத்தனையோ பல இறை தூதர்களை இறைவன் இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறார். ஆரம்பத்தில் அனுப்பப்பட்ட ஆதம் நபியிலிருந்து இறுதியாக வந்த முஹம்மது நபி உட்பட ஒரு சமுதாயத்திற்கு இறைவன் நன்மை தீமைகளை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி இறை தூதர்களை இறைவன் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் அனுப்பி கொண்டே இருந்தார். ஆதம் நபிக்கு பிறகு நூஹுக்கு பிறகு இன்னொரு நபி, அப்படியே இறுதியாக முஹம்மது நபி. அப்போ ஒரு நபிக்கும் இன்னொரு நபிக்கும் இடையில் சில வருடங்களையும் இறைவன் ஒரே காலகட்டத்தில் பல நபிமார்களையும் இறைவன் வாழ வைத்திருக்கிறார். ஆனால் எல்லா நபிமார்களும் முஹம்மது நபிக்கு முன்னால் வந்த அனைத்து நபிமார்களுமே அவர்கள் மட்டும்தான் மக்களிடத்தில் நன்மை தீமைகளை எத்தி வைக்கக்கூடிய மக்களாக இருந்தார்கள். இறைவனுடைய செய்தியை சொல்லுவாங்க, மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காட்டுவார்கள், எதை செய்ய வேண்டும் என்று வழிகாட்டுதலை ஏற்படுத்துவார்கள். அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு இன்னொரு நபியை இறைவன் அனுப்புவான். அந்த பணியை நபிமார்கள் மட்டும்தான் செய்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் இறுதியாக வந்த முஹம்மது நபி கிட்டத்தட்ட 23 ஆண்டு கால மக்களிடத்தில் நபியாக இறைவன் வாழ வைத்து குர்ஆன் சுன்னா அடிப்படையில் மக்களை வழிநடத்தி சென்றார்கள். அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட 1400 வருடங்களை கடந்து நாம் வாழ்கிறோம். இத்தனை இடைவெளியில் இறைவன் தூதர்களை அனுப்பிவிடுவார். முஹம்மது நபிக்கு முன்பு வாழ்ந்த சமுதாயத்திற்கு தூதர்கள் வருவார்கள், நன்மை தீமைகளை ஏவுவார்கள், இறைவனுடைய வகை செய்திகளை கொண்டு போவாங்க. ஆனால் அப்படியே நம்மளுடைய சமுதாயத்திற்கு இறைவன் தலையில மாற்றி வைத்திருக்கிறார். ஹாத்தமுன் நபி, அவர்தான் நபிமார்களுடைய இறுதி. அதற்கு பிறகு நபிமார்களுடைய வருகை கிடையாது. வாழ்கிற வாழ்க்கை வரைக்கும் தான் உலகம் அழிக்கப்பட்டு மறுமை நாளை இறைவன் ஏற்படுத்துவான் என்கிற ஒரு அடையாளத்தோடு அனுப்பப்பட்ட முஹம்மது நபி அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு 1400 வருடங்கள் கடந்தும் இன்றைக்கு குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றக்கூடிய மக்களாக இன்றைக்கு நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் இறைவன் முஹம்மது நபியினுடைய சமுதாயத்திற்கு ஒரு சிறப்பை கொடுத்திருக்கிறார். எந்த சமுதாயத்திற்கும் இறைவன் அந்த சிறப்பை கொடுக்கல. ஆதம் நபியுடைய சமுதாயம், அதற்கு பின்னாடி வந்த சமுதாயம், ஈசா நபியுடைய சமுதாயம், மூசா நபியுடைய சமுதாயம், இப்படி எந்த சமுதாயத்திற்கும் கொடுக்காத ஒரு சிறப்பை முஹம்மது நபியினுடைய உம்மத்திற்கு இறைவன் கொடுத்திருக்கிறான். என்ன தெரியுமா? நீங்கள் சிறந்த சமுதாயமாக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறார். ஏன்னா யாமரூன பில் மாரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், மக்களிடத்தில் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள். நன்மையை ஏவி தீமையை தடுப்பது என்பது
நபிமார்களுடைய பணி. முகமது நபிக்கு முன்னால் வந்த சமுதாய எத்தனையோ இறை தூதர்கள் செய்த பணியை முகம்மது நபிக்கு பிறகு நபிமார்களுடைய வருகை இறைவன் நிப்பாட்டிட்டு யாரை தேர்வு செய்கிறார்? அந்த பணியை யாருடைய கையில் இறைவன் கொடுக்கிறார்? நம்மளுடைய கையில் இறைவன் கொடுக்கிறார். அதனால தான் அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? நீங்கள் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீங்க. ஏன்? மக்களிடத்தில் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள். இன்னொரு வசனத்தில் கூட அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, உங்களிடத்தில் ஒரு சமுதாயம் இருக்கட்டும், யாமரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், மக்களிடத்தில் நன்மையை ஏவட்டு தீமையை தடுக்கட்டும், ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றி பெற்ற சமுதாயம் என்று இறைவன் சொல்லுகிறார். யாருக்கு வெற்றி இருக்கிறது மறுமையில்? நன்மையை ஏவி தீமையை தடுப்பவர்கள். அப்போ நம்மளுடைய சிறந்த சமுதாயம் என்று இறைவன் அடையாளப்படுத்துகிறான். நன்மையை ஏவுங்க, தீமையை தடுங்க, அதுதான் மறுமையில் உங்களுக்கு வெற்றி இருக்கிறது என்று இறைவன் குர்ஆனில் சொல்லுகிறான். அப்போ இவ்வளவு விஷயங்களுமே நம்மில் வாழக்கூடிய ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தன்னுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒரு செயலை இறைவன் சுட்டி காட்டுகிறார். இப்போ நம்மளை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பள்ளியில் இவ்வளோ பேர் உட்கார்ந்துருக்குறோம்ல, ஆண்கள் பெண்கள். நான் நன்மை தீமையை எத்தி வைக்கக்கூடிய வேளையில் நான் ஈடுபடுகிறேனா? மக்கள்கிட்ட நன்மையை சொல்கிறேனா, தீமையை தடுக்கிறேனா? நம்மில் பெரும்பாலான மக்கள் எப்படி கற்பனை கட்டுகிறாங்கன்னு சொன்னால், எப்படி நினைத்து கொண்டிருக்கிறோம்னா, அது இமாம்களுடைய பணி. போய் பள்ளியில் போய் படிச்சுட்டு வரார்ல இமாம், அவரால் மட்டும்தான் இதை செய்ய முடியும், நமக்கு இந்த தகுதி கிடையாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதெல்லாம் குர்ஆனை நல்லா ஓத தெரிஞ்சிருக்கணும், குர்ஆனை நல்லா அரபி மொழியோடு படிக்க தெரிஞ்சிருக்கணும், அர்த்தத்தை புரிஞ்சு அவங்க படிச்சிருக்கணும், ஹதீஸ்களை அவர்கள் அதிகமாக தெரிந்திருக்க வேண்டும். அப்படி தெரிந்தால்தான் நாம் அதை செய்ய முடியும் என்று சொல்லி நம்மில் பெரும்பாலான மக்கள் அதை நம்மளுடைய வாழ்க்கையில் எடுக்காமலே விட்டு விடுகிறோம். நன்மை தீமைகளை எத்தி வைக்கக்கூடிய வேலைகளை நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் தூரமாக்கிக் கொள்கிறோம். ஆனால் அல்லாஹ் நம்மளிடத்தில் ஒவ்வொரு நபரிடத்திலும் இறைவன் அதை எதிர்பார்க்கிறார். உங்களுக்கு வெற்றி வேண்டுமா? இறைவனுடைய நேசம் வேண்டுமா? இறை தூதருடைய பணியை நீங்கள் செய்ய வேண்டுமா? சிறந்த சமுதாயமாக உங்களை நீங்கள் அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டுமா? அப்படின்னா குர்ஆன் சுன்னாவை நீங்கள் கடைபிடியுங்கள், மக்களுக்கு அதை தெளிவுபடுத்துங்க, எத்தி வைங்க. அதை நாம் எப்படி நினைக்கிறோம்? இது போல ஒரு மேடை வேணும், அல்லது மைக்கை பிடிச்சி பல மக்களுக்கு மத்தியில் பேச வேண்டும், நாம் ஒரு ஆலிமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அதெல்லாம் தேவையே கிடையாது. இஸ்லாம் அடிப்படையில் அழகாக நமக்கு புரிய வைக்கிறது. இன்னைக்கு நம்ம பெரும்பாலான மக்களை பாருங்களேன், நமக்கு பல வாய்ப்புகள் கிடைக்கும், சந்தர்ப்பங்கள் ஏற்படும், ஆனால் நாம் அதை தெளிவுபடுத்தாமல் விட்டு விட்டு வந்து விடுவோம். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் எல்லா விஷயத்திற்கும் நமக்கு ஒரு முன்மாதிரி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். பள்ளிவாசலை சுத்தம் செய்வதற்காக வேண்டி ஒரு சிறுவனை வேலைக்கு வைத்திருந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில். அந்த சிறுவன் யார் என்று சொன்னால், யூத சமுதாயத்தை பின்பற்றக்கூடிய, கொள்கையை பின்பற்றக்கூடிய ஒரு பையன். கொஞ்ச நாளாக அந்த பையனை காணும். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, எங்கே அந்த சிறுவனை காணமே அப்படின்ட்டு. அப்போ உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார் என்கிற தகவல் சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவரை சந்திப்பதற்காக வேண்டி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் மரணத்தினுடைய அந்த நெருக்கத்தில் இருக்கிறார். அப்போங்கிற அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சிறுவனுடைய தலைமாட்டில் உட்கார்ந்து அந்த சிறுவனிடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கத்தை எத்தி வைக்கிறார்கள். நபிகளார் எல்லா மக்களிடத்திலும் கொள்கையை எடுத்து சொல்வார்கள், இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும், இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்ன என்பதை விளக்குவார்கள். நோயாளியை சந்திக்கிற பொழுது அந்த சிறுவன் பள்ளியை சுத்தம் செய்கிற வேலையில் ஈடுபடுகிற அந்த சிறுவன்
நோய்வாய்ப்பட்டு இருக்கிறான் என்று தெரிஞ்சவொன்னே வீட்டுக்கு போகிறாங்க. மரணத்தினுடைய இறுதியில் இருக்கிறான் என்று தெரிந்து அந்த சிறுவனிடத்தில் கொள்கையை சொல்லுகிறார்கள். அந்த சிறுவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கலாமா வேணாமாங்கிற 2 மனநல. தன்னுடைய தந்தையை திருப்பி பார்க்கிறார். தந்தை அனுமதி கொடுக்கிறார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் அப்படின்னு. அந்த நேரத்தில் அந்த சிறுவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார், இஸ்லாத்துக்குள்ளே வராரு, திரும்பி மரணிக்கிறார் என்கிற ஒரு செய்தி நாம் பல பயான்களில் பல இடங்களில் படிச்சிருப்போம். ஒரு சின்ன விஷயந்தான், பெரிய ஒரு முயற்சி கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாத்திற்காக வேண்டி பல போர்கள் பல சம்பவங்களில் ஈடுபட்டு பல அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை கழித்தவர்கள். ஆனால் அவங்களுடைய அழைப்பு பணியில் இதுவும் ஒன்று. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் நோயாளிகளை நலம் விசாரிப்பது ஒன்று. நம்மளை எத்தனையோ பல மக்கள் நோயாளிகளை சந்திக்கிறோம், போகிறோம் வரோம், விசாரிப்போம், பழத்தை வாங்கிட்டு போவோம், உடல்நிலை எப்படி இருக்குது என்கிற எத்தனையோ பல நேரங்களில் சந்திக்கிறோம். ஆனால் அந்த நேரத்தில் என்னைக்காவது பாவமன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லியிருப்போமா? ஜுரத்தில் இருப்பார், அடிபட்டு இருப்பார், எப்படியோ பல விஷயத்தில் அவர் ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிற பொழுது அவரை சந்திக்க போவோம். தாவாவினுடைய அடிப்படை ஆரம்பம் எல்லா இடங்களிலும் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அண்ணன் அடிபட்டு இருக்கிற பொழுது, வீட்டில் யாராவது உடல்நல சரியில்லாமல் இருக்கிற பொழுது, அல்லது நம்மளுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் யாரோ ஒருவரை சந்திக்கிற பொழுது அவரை பார்த்து நலம் விசாரித்து விட்டு பாவமன்னிப்பு கேளுங்க, கலிமாவை சொல்லுங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த கலிமாவை மொழிந்து கொண்டே இருங்கள். எந்த நேரத்தில் எப்பொழுது நமக்கு மரணம் ஏற்படும் என்பது தெரியாது. அந்த நேரத்தில் நாம் அவரிடத்துல சொல்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் தாவா, அதான் அழைப்பு பணி. பெரிய வித்தியாசம் கிடையாது. பெரிய அதற்கு நாம் சிரமம் எடுத்துக்கிட்டு குர்ஆன் ஹதீஸ்களை படித்து கொண்டு மக்களிடத்தில் தன்னை அடையாளப்படுத்த வேண்டும் என்பதே கிடையாது. பேச்சோடு பேச்சாக அவரிடத்தில் சில வார்த்தைகளை சுட்டி காட்டுகிறோமே, அது மறுமையில் நமக்கு மிகப்பெரிய நன்மையை வித்திடும். இந்த நாம் செய்கிறதே கிடையாது. இதுதான் அல்லாஹ் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். பேசுகிற பொழுது, பழகுகிற பொழுது, வீடுகளில் தங்குகிற பொழுது நாம் எதை தவறு என்று பார்க்கிறோமோ அதை சுட்டி காட்டினாலே, நாம் அதை தெளிவுபடுத்தினாலே நாம் அதில் ஈடுபடுகிறோம் என்பது அர்த்தம். வெளியில் போய் மற்ற யார்களையும் நாம் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய வீடே நமக்கு ஒரு உதாரணம். நாம் போய் நைட்டு தங்குகிறோம், அதிக நேரங்களில் ஈடுபடுகிறோம். நம்மளுடைய வீடு, நம்மளுடைய வீடுகளிலேயே பல தவறுகள் இருக்கிறது. நம்மளுடைய குடும்பத்திலேயே திருத்த வேண்டிய பல விஷயங்கள் இருக்கிறது. என்றைக்காவது நம்மளுடைய குடும்பத்தில் அதை நாம் பேசியிருப்போமா? யோசிச்சு பாருங்க. வீட்டில் எத்தனை மக்களிடத்தில் இணை வைப்பு கொள்கை இருக்கிறது. மார்க்கத்திற்கு முரணான காரியங்களை இன்றைக்கு வீடுகளில் செய்யக்கூடிய நிலைமைகளை நாம் பார்க்கிறோம். மனைவியிடத்தில் தவறு இருக்கிறது, தந்தையிடத்தில் தாயிடத்தில் தவறு இருக்கிறது, உறவினரிடத்தில் தவறு இருக்கிறது. அந்த தவறை பார்க்கிற பொழுது என்னைக்காவது இது தப்பு செய்யாதீங்கன்னு சுட்டி காட்டியிருக்கிறோமா? பையனிடத்தில் மார்க்கத்தை குறித்த அறிவுரைகளை நாம் என்றைக்காவது கொடுத்திருப்போமா? அல்லாஹுடைய தூதர் எல்லா விஷயத்திலையும் சொன்னார்கள். இப்னு உமர் என்கிற சஹாபி, அவர் ஒரு செய்தியை அறிவிக்கிறார், அவருடைய இளமை பருவத்தில் அறிவிக்கிறார். ஆனால் அவருக்கு நபிகளார் தாவா செஞ்சது எப்போ தெரியுமா? அவருடைய சிறு வயது. அல்லாஹ்வுடைய தூதரோடு பக்கத்தில் உட்கார்ந்து சாப்பிடுகிற அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தியை அவர் நடைமுறைப்படுத்தி வளர்ந்து பெரியவனானதற்கு பிறகு அந்த செய்தியை அவர் அறிவிக்கிறார். நான் சாப்பிடும்போது சோறை சிந்தினேன், எப்படி சாப்பிடணுங்கிற ஒழுங்கு எனக்கு தெரியல. அல்லாஹ்வுடைய தூதர் என் பக்கத்தில் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சாப்பிடக்கூடிய ஒழுங்கை எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்கிற அந்த ஒழுங்கை அவர் வளர்ந்து பெரியவனானதற்கு பிறகு மக்களிடத்தில் அறிவிக்கிறார். பிஸ்மில்லா சொல்லு, தட்டின் ஓரத்தில் உட்கார்ந்து சாப்பிடு. அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி எப்போ? அவருக்கு சிறு வயது.
சின்ன பிள்ளைங்க எப்போவுமே தப்பு செய்ய நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த பருவத்தில் சொன்னதை நடைமுறைப்படுத்தி இளமை பருவத்தில் அறிவிக்கிறார். யோசிச்சு பாருங்க. இதுதான் தாவா, இதுதான் அழைப்பு பணி. நம்மில் பெரும்பாலான மக்கள் அதை கடந்து செல்கிறோம். அதனுடைய முக்கியத்துவத்தை விளங்காமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் நம்மளை எப்படி அடையாளப்படுத்துறான் தெரியுமா? ஃபௌலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றி பெற்ற சமுதாயம் என்று இறைவன் சொல்லுகிறான். வெற்றி யாருக்கு இருக்குது? நன்மையேவி தீமையை தடுக்கிறவங்களுக்கு. நம்மளுடைய வீடுகளில் யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய வீடுகளில் தவறு நடக்காமலா இருக்குது? எத்தனை வீடுகளில் மார்க்கத்தை புரியாமல் இருக்கிறார்கள். இன்னைக்கு அல்லாஹ் நமக்கு இந்த நேர்வழியை கொடுத்துருக்கிறான். இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற நாம குரானை படிக்காம, ஹதீஸுகளை படிக்காம, ஏதோ கேள்வி நாடங்களில் சொல்லப்பட்ட செய்திகளில் அதிகமாக விளங்கி இதுதான் கொள்கை, இதுதான் சரி, தர்கா வழிபாடு கூடாது, அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும், பள்ளிவாசல் கட்டப்பட்ட நோக்கமே இறைவனை ஒருமைப்படுத்த வேண்டும் என்கிற எல்லாத்தையும் விளங்கினதால தான் இன்னைக்கு எத்தனையோ பல பிரம்மாண்டமான பள்ளிவாசல்கள் இருந்தாலும் தர்காக்கள் இருந்தாலும் மார்க்கத்திற்கு முரணாக நடக்கிறது என்பதை விளங்கி இன்னைக்கு நாம் இங்கே விளங்கி உட்கார்ந்துருக்கிறோம். இந்த நேர்வழி இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிறான்ல, அதை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம சரியா இருக்கிறோம்னா யாரோ ஒருவர் என்னைக்கோ எதையோ நமக்கு ஒன்று சொல்லியிருப்பார். ஆனால் நாம் அதை நினைச்சு பார்த்துருக்க மாட்டோம். யாருடைய வழிகாட்டுதல் இல்லாமல் இன்னைக்கு நாம விளங்கி இருக்க முடியாது. ஆனால் நமக்கு ஞாபகம் இருக்காது. நம்மளை யார் கொண்டு வந்தா, நமக்கு யார் இந்த கொள்கையை சொன்னா, யார் இப்படி இருக்கணும்னு சொன்னா, இத்தனை வருடங்களில் மறந்தே போயிருப்போம். அதுதான் யதார்த்தம். அதுக்கு பெரிய யாரோ எஃபெக்ட் எடுத்து நம்மளை கொண்டு வந்து திணிச்சிருப்பாங்களான்னு பார்த்தா 1-2 ஆட்கள் இருக்கலாமே தவிர பெரும்பாலான மக்களிடத்தில் போகிற போக்கில் பேசுகிற பொழுது, பழகுகிற பொழுது, நண்பர்கள் வட்டாரத்தில், தாய் தந்தைகள் ஏதோ ஒரு வழியில் இப்படித்தான் செல்லணும், இப்படி தான் மார்க்கம் நமக்கு கற்றுத்தருதுன்னு அவங்க காமிச்ச ஒரு வழியை இன்னைக்கு நாம் அப்படியே பின்பற்றிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த கொள்கையில். அப்போ யாரோ ஒருவர் நமக்கு காமித்த இந்த நேர்வழி இன்னைக்கு நமக்கு எப்படி பயனளிக்கிறதோ, நாமும் சில மக்களுக்கு இந்த நேர்வழியில் பயணிப்பதில் எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும். அதை நம்மில் ஒவ்வொரு நபரிடத்திலும் இறைவன் எதிர்பார்க்கிறான். சொல்லுங்க, தீமைகளை தடுங்க, வாய்விட்டு போதியுங்கள் என்பதை இறைவன் எதிர்பார்க்கிறார். அதை நாம் செய்வதில் வெட்கப்படுகிறோம். நம்மளை சொன்னால் தப்பாக நினச்சிருவாங்களோ, நம்மளை சொன்னால் உறவு முறைகள் முறிந்து விடுமோ, இதனால நாம் அடுத்தவனிடத்தில் கெட்டவனாக பார்க்கப்படுவோமோ என்கிற அந்த அச்சத்தில் பெரும்பாலான மக்கள் அதை சொல்லாமலேயே வாய்மூடி கடந்து விடுகிறார்கள். அப்படிதான் இன்னைக்கு பல விஷயங்கள் குடும்பங்களில் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு திருமணமே நடக்குதுன்னு வைங்களேன், மார்க்கத்துக்கு அனாச்சாரமாக நடக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தராத ஒரு செயலை வீடுகளில் செய்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். நம்ம வீட்டிலேயே நடக்குது, அதை விட்டு நாம் மட்டும் விலகி வந்துடுவோம். ஏன்? நமக்கு அது தப்புன்னு தெரிகிறதுனால விலகி வந்துடுறோம். அதே நேரத்தில் தந்தையிடத்தில், தாயிடத்தில், அண்ணன்மாரிடத்தில் என்னைக்காவது இது தப்பு, இது கூடாது, இப்படி செய்யாத என்று நாம் அதை முன்னாடியே சுட்டி காட்டியிருப்போமா? யோசிச்சு பாருங்க. அப்படி நாம் சொல்றது கூட ஒரு நேரத்தில் பயனளிக்கலாம், அதை அவர்கள் கைவிடலாம். நம்மில் வயதில் சிறியரிடத்தில் தாவா பண்ணுறோம். யார் சொன்னால் நம்ம சொல்வதை கேட்டுக்கொள்வார்களோ அவரிடத்தில் நாம் அதை முக்கியத்துவம் ஏற்படுத்துகிறோம். ஆனால் எல்லா விஷயங்களிலும் சில விஷயங்களை இவங்கெல்லாம் கேட்க மாட்டாங்க, இவங்கெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு நாமளே முடிவு பண்ணி சில விஷயங்களில் கடந்து விடுகிறோம். அதை நாம் கைவிட வேண்டும். சொல்வது நம் கடமை, தட்டி கேட்பது நம் கடமை. அதற்கு பிறகு இறைவன் அதை பார்த்து கொள்வான். அந்த விஷயத்தில் நாம் முழுமையாக இறங்க வேண்டும். ஒவ்வொரு இடத்துல அல்லாஹ் இடத்துல நாம் கேட்குறது என்ன? நம்மளுடைய மரணம், இறைவா என்னுடைய மரணம் என்பது உன்னிடத்தில் நான் சந்திக்கிற பொழுது நல்லவனாக, உன்னை வணங்கியவனாக, உன்னையே இணை வைக்காத மனிதனாக உன்னை சந்திக்க வேண்டும். அதுபோல என்னுடைய மரணத்தை ஏற்படுத்தி என்பதைத்தான் முன்வைக்கிறோம். அதை நாம் மட்டும் இருந்தால் போது நம்ம நினைக்க முடியுமா? நான் மட்டும் நல்லவனா, நான் மட்டும் இறைவனை சந்திக்கிற பொழுது நான் மட்டும் நல்லவனாக வந்து நன்மை சம்பாதிச்சவனாக இறைவனை சந்திக்க வேண்டும் என்று நாம் நினைத்தால் இதையும் இறைவன் நம்ம இடத்துல திருப்பி கேட்பான். எத்தனையோ பல தீமைகளை கண்டீங்களே, எத்தனையோ பல தவறுகள் இருந்துச்சு,
அதெல்லாம் நீங்கள் சுட்டி காட்டினீங்களா, நன்மையை ஏவுனீங்களா என்கிற அந்த கேள்வி வருகிற பொழுது யோசிச்சு பாருங்கள். அப்போ நமக்கு கிடைத்த இந்த நேர்வழியை நம்மில் பெரும்பாலான மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற அந்த செயலை நாம் ஏற்படுத்த வேண்டும். அதை தான் இஸ்லாம் நமக்கு வழி நடத்தி காட்டுகிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகு நபிகளாருடைய சொத்துகள் பிரித்து கொடுக்கப்படுது, போய் வாங்கிக்கிங்கன்னு அறிவிப்பு வருது. சில சஹாபாக்கள் போய் போகிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய செல்வத்திலேருந்து ஏதாவது காசு கிடைக்கும், பணம் கிடைக்கும்னு போய் நிற்கிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஒருவர் 2 மக்களுக்கு அறிவுரை சொல்லி கொண்டு இருக்கிறார், இஸ்லாத்தை போதிச்சுக்கிட்டு இருக்கிறார். என்னப்பா சொத்து பிரித்து கொடுக்கப்படுதுன்னு நீங்களே, அங்கே உட்கார்ந்து ஒருத்தர் குர்ஆனையும் ஹதீஸையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி கேட்கிற பொழுது அவருக்கு சொல்லப்படுகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் தீனானையும் திர்ஹமையுமே விட்டுட்டு போனாங்க. அவங்க விட்டுட்டு போனது இந்த கொள்கை தான், குர்ஆன் சுன்னாதான். இப்போ நபிமார்களுடைய பணியை நாம் கையில் எடுக்க ஆசைப்பட வேண்டும். அதை இறைவன் விரும்புகிறான். நம்மளை சிறந்த சமுதாயம் என்று இறைவன் அடையாளப்படுத்தி காட்டுகிறான். அந்த விஷயத்தை நாம் செய்கிற பொழுதுதான் நம்மளுடைய நன்மையும் நமக்கு பரிபூர்ணமாகும். இறைவனிடத்திலும் விருப்பத்திற்குரிய மக்களாக நாம் நிற்க முடியும். அதை நாம் எங்கேருந்து செய்யணும்னா நம்மளுடைய வீடுகள் தான். முதல்ல நம்மளுடைய குடும்பம்தான். பிள்ளைகளை சரியாக வளர்க்குற விஷயத்தில் தாய் தந்தைகளிடத்தில் தவறு இருந்தால், உறவினரிடத்தில் தவறு இருந்தால், நண்பர்களிடத்தில் தவறுகள் இருந்தால் அதை நாம் சுட்டி காட்டி அதை நாம் பழக்கப்படுத்துகிற பொழுது நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நன்மைகளை பெற முடியும். அதே நேரத்தில் நம்மளிடத்தில் ஒரு தவறு இருக்குதுன்னு வைங்களேன், அந்த தவறை ஒருவர் சுட்டி காட்டுகிறார், நீங்கள் செய்கிறது தப்புங்க, இது கூடாது அப்படின்னு நாம் சொன்னால் அதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வேணும். அதையும் புரிந்து கொண்டு அதையும் திருத்தி கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருந்தால் தான் நாம் இந்த விஷயத்தில் சரியாக பயணிக்க முடியும். அதை கருத்தில் கொண்டு நாம் சிறந்த சமுதாயமாக இறைவனிடத்தில் திகழ வேண்டும் என்று சொன்னால், இறைவன் மறுமையில் நமக்கு வெற்றியை அடைய வேண்டும் என்று சொன்னால் நன்மை தீமைகளை ஏவக்கூடிய மக்களாக இருப்போம் என்று சொல்லி இந்த ஜும்மாவினுடைய முதலாவது உரையை நிறைவு செய்கின்றேன்.